Hello friends, வணக்கம் and welcome back to my channel Dhara's cooking demo. வீடியோ கிளிக் பார்க்க முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோ கிளிக் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி. இது வந்து ஒரு கர்நாடகா டிஷ்ஷு. தட்டை இட்லி சொல்லுவாங்க, அங்கே நம்ம ஊரில் தட்டு இட்லி சொல்லுவாங்க. இதுதான் அந்த டிஷ்ஷு. நான் வந்து தேங்காய் சட்னி மிளகா சட்னியோட நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இதுக்கு அரிசி உளுந்து அரைக்கிற ரேஷியோலேருந்து எல்லாமே நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதே ரேஷியோவில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்டான அவ்வளோ திக்னஸான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் டின்னர் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போது ஊற வைக்கிறதுக்கு இட்லி அரிசி 3 டம்ளர், 1 3 டம்ளர் இட்லி அரிசி போட்டிருக்கேன். அதிலே வந்துட்டு 1 டம்ளர் பச்சரிசி. இப்போ 4 டம்ளர் கணக்கு நம்மளுக்கு. 3 டம்ளர் இட்லி அரிசி, 4 டம்ளர் அரிசி கணக்கு நம்மளுக்கு. 3 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசிக்கு 4 டம்ளர் கணக்கு. நம்ம யூஸ்வலாக ஊற வைக்கிற மாதிரி தான். 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போடுவோம் இல்லையா, அதே மாதிரி 4 டம்ளர் அரிசி கணக்குக்கு இந்த உளுந்து வந்து நல்லா பொங்கும் அப்படிங்கிறனால நான் 3/4 டம்ளர் போடுறேன். நீங்கள் எப்போ போட 1 டம்ளர் போட்டுக்கலாம். நீங்கள் 1 டம்ளர் உளுந்து, அதில் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் நிறைய வேண்டாம், கலர் மாறின மாதிரி தெரியும் இட்லி, அதனால் சும்மா ஒரு அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்து இப்போது இது அரிசி தனியாக உளுந்து வெந்தயம் தனியாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது உளுந்து நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். உளுந்து வந்து நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. அது இதில் சேர்த்துறேன். அடுத்தது அரிசி நான் வந்து 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ செகண்ட் பேட்ச் அரிசியும் அரைச்சாச்சு. அது வந்து இதில் சேர்த்துறேன். இதில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சிட்றேன். உப்பு போட்டு கலக்கியாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 8 ஹவர்ஸ் இல்லைனா ஓவர் நைட் வந்து ஃபெர்மெண்ட் ஆகணும். நான் வந்து ஓவர் நைட் விட போகிறேன். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இப்போது நேற்று நைட்டு அரைச்சி வச்ச மாவு நல்லா புளிச்சிருக்கு, நல்லா பொங்கி இருக்கு பாருங்கள், எந்தளவுக்கு பொங்கி இருக்குன்னு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தட்டை இட்லி ஸ்டாண்டில் இருக்கிற பிளேட்டெல்லாம் எடுத்துடலாம். இந்த பிளேட்ஸில் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தட்டில் மாவு வந்து அரை பிளேட்டுக்கு மாவு இருக்கிற மாதிரி ஊற்றினா போதும். ஏன்னா இட்லி வந்து வேகும்போது கொஞ்சம் இன்னும் மேலே வரும். அரை பிளேட் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிளேட்லேயும் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு ஊற்றிட்டு ஸ்டாண்டில் பிளேட் வந்து கீழேருந்து வைக்கணும், மேலேருந்து வைக்கக்கூடாது. கீழேருந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் ஸ்டாண்ட் எடுத்து வச்சிடலாம். தண்ணி வந்து இந்த ஸ்டாண்டோட இந்த காவாசி வரைக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இல்லைன்னா அந்த பிளேட்டுக்கு வரலாம் தண்ணி போயிடும். இப்போ எங்கிட்ட இருக்கிற ஸ்டாண்ட் வந்து 3 அடுக்கு இருக்கிற ஸ்டாண்டு. இதிலே 5 அடுக்கு 6 அடுக்கு இருக்கிற ஸ்டாண்டெலாம் இருக்குது. உங்கள் இட்லி பானையோ குக்கரோ இருக்கிற ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போது வச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வேகட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கிளியராக வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு.
இப்போ எடுத்துடலாம் ஸ்டாண்ட்லேருந்து. எல்லா தட்டுமே எடுத்தாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ட்ரிங்கிங் வாட்டர் நல்ல தண்ணி அதில் இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு வச்சுட்டு இந்த தண்ணி தொட்டுட்டு அப்படியே அந்த ஸ்பூனில் எடுத்தோம்னா அழகாக வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி தண்ணியில் ஸ்பூன் தொட்டுட்டு இந்த மாதிரி எட்ஜஸ் மட்டும் எடுத்து விட்டுடலாம். அழகா அப்படியே வந்துடும் பாருங்க. சூப்பராக தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அழகா திக்னஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எப்படி இருக்கு பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. இப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.